Welcome to XTREMZ. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் Erodian speedometer display screen protector for Dominar 250 and 400cc. இப்போ நம்ம இந்த வீடியோல Dominar 400cc மாடல் பைக்ல எப்படி இந்த ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்த்தலாம். பாக்ஸ் பாத்தீங்கன்னா நல்ல நீட்டான பேக்கிங்ல இருக்கு. அண்ட் பாக்ஸோட பேக் சைடுல பாத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸும் இருக்கு. ஸோ இதுவே நீங்க Dominar 250cc மாடல் பைக் வச்சிருந்தாலும் தாராளமா அந்த வண்டிக்குமே இந்த ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாக்ஸ்ல இருந்து ப்ராடக்ட்டை வெளியே எடுத்துடலாம். அண்ட் இந்த பாக்ஸ் கூட வர ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3 லேயர் ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் இருக்கு அண்ட் ஒரு சாஃப்ட் கிளாத் இருக்கு. தேர்டா ட்ரை அண்ட் வெட் வைப்ஸும் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம சாஃப்ட் கிளாத் எடுத்துக்கலாம். சாஃப்ட் கிளாத் வச்சு மீட்டர் மேலே இருக்க டஸ்ட் எல்லாமே நீட்டாக தொடச்சி எடுத்துடலாம். மீட்டரோட கார்னர் சென்டர்லாம் எந்த ஒரு டஸ்ட்டும் இல்லாத மாதிரி நீட்டாக தொடச்சிடலாம். சாஃப்ட் கிளாத் வச்சு தொடச்சதுக்கப்புறம் நம்பர் 1 மென்ஷன் ஆகிருக்க வெட் வைப் எடுத்துக்கலாம். வெட் வைப் வச்சு மீட்டரில் துடைக்கிறப்போ மீட்டர் மேலே இருக்க மைன்யூட்டான டஸ்ட் எல்லாமே ஈஸியாக போயிடும். ஸோ வெட் வைப் வச்சு மீட்டரோட கார்னர் சென்டர் எல்லாமே எந்த ஒரு டஸ்ட்டும் இல்லாத மாதிரி நீட்டாக தொடச்சிடலாம். வெட் வைப் வச்சு தொடச்சதுக்கப்புறம் நம்பர் 2 மென்ஷன் ஆகிருக்க ட்ரை வைப் எடுத்துக்கலாம். ட்ரை வைப் வச்சு மீட்டர் மேலே இருக்க எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம க்ளீனாக துடைக்கிறப்ப தான் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ஒட்டுறப்ப எந்த ஒரு பபுள்ஸுமே வராது. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட் www.xtremz.in நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நம்மளோட அஃபிஷியல் ஆப் XTREMZ.in கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நம்மளோட ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுலேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த ப்ராடக்ட்டோட பை லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ், ஷிப்பிங் காஸ்ட் அண்ட் டெலிவரி டைமை நீங்கள் தெரிஞ்சுக்க டிஸ்பிளேல தெரியாத ப்ராடக்ட் ஐடி ஆர் ப்ராடக்ட் நேமை நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட் இல்லைனா அஃபிஷியல் ஆப் XTREMZ.inல நீங்கள் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ஒர்க்கிங் டேஸ் காலையில் 11 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் டிஸ்பிளேல தெரியாத மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் இல்லைனா கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நம்ம XTREMZ.inோட ஹெட் ஆஃபீஸ் அட்ரஸ் அப்புறம் எங்களோட சர்வீஸ் அண்ட் ப்ராடக்ட் குவாலிட்டியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஆல்ரெடி XTREMZல பர்ச்சேஸ் பண்ணவங்க கூகுள் ஃபீட்பேக்கில் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த ரேட்டிங்கை வச்சு எங்களோட குவாலிட்டியை தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ஸ்டிக்கரில் மென்ஷன் ஆகிருக்க ஃபர்ஸ்ட் லேயரை ரிமூவ் பண்ணிடலாம். இதில் ஃபர்ஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் நம்ம ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரை மீட்டருக்கு மேலே டைரெக்டாக வச்சுட்டு கார்னரோட பொசிஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி விட்டால் போதும். அண்ட் நம்ம தேய்ச்சி விடுறது பார்த்தீங்கன்னா கையிலையோ இல்லை சாஃப்ட் கிளாத்தோ ATM கார்டு இந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் தேய்ச்சி விட்டுறலாம். அண்ட் நீட்டாக பார்த்தீங்கன்னா பபுள்ஸ் இல்லாத மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் நம்பர் 2 ஸ்டிக்கரில் மென்ஷன் ஆகிருக்க செகண்ட் லேயரை ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதான், இது சிம்பிள் ப்ராசஸ் தான். இதுக்காக நீங்கள் தனியாக போய் பைக்கை மெக்கானிக்கிட்ட கொடுத்து தான் இந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ஓடணுன்ற அவசியம் இல்லை. நீங்களே வீட்டில் ஓனாக இந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுனால உங்கள் பைக்கில் இருக்க மீட்டருக்கு ரொம்பவே சேஃப்டி. ஸோ வெயிலெல்லாம் ஃபேட் ஆகிறதோ ஸ்க்ராச் ஆகிறதோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லேருந்து ரொம்பவே ப்ரிவென்ட் பண்ணும். அண்ட் இந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரோட குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ரைடர்ஸ்க்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டை பற்றின கருத்துக்களையும் ஆல்ரெடி நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணியிருந்தால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரிவ்யூவையும் கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுங்கள். இது போல் ஆட்டோமொபைல் சம்மந்தமாக எந்தெந்த ப்ராடக்ட்ஸை ரிவ்யூ பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் நாங்கள் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுவோம். இது வரைக்கும் நம்ம XTREMZ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக அப்லோட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகும். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய் ஃப்ரம் XTREMZ டீம்.